A P N S E C E pencil. சின்னங்களுக்கு சின்ன வயசுலேயே தாய்மொழிக்கு அடுத்ததாக இங்கிலீஷ் மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜை அறிமுகப்படுத்தி கற்பிக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் ஆர்வமாயிருப்பீங்கள். இந்த ஆர்வம் மிக மிக ஆரோக்கியமானது. ஆனால் இன்னொரு மொழியை அறிமுகப்படுத்திக்குள்ள சின்ன பிள்ளைகளுக்கு பென்சிலை கொடுக்கறதுக்கு பதிலாக முதலில் அந்த மொழியில இருக்கிற எழுத்துக்களையும் அதனுடைய சத்தங்களையும் அந்த எழுத்துக்களினுடைய சத்தங்களையும் சின்னாக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்தி வாசிக்க பழக்குகிற பொழுது செய்யக்கூடாத மிக முக்கியமான 2 விடயங்கள் இருக்குது. அந்த 2 விடயத்திலையும் மிக கவனம் எடுக்க வேணும். முதலாவது விஷயம், அந்த மொழியில இருக்கிற எழுத்துக்களின் பெயர்களை சொல்லி சொல்லி சொற்களை வாசிக்க பழக்கிறது. உதாரணத்துக்கு CAT cat, DOG dog என்று சொல்லி பழக்க கூடாது. 2வது விஷயம், ஒரு சொல்லில இருக்கிற ஒரு சில எழுத்துக்களை வச்சுக்கொண்டு அந்த சொல்ல கெஸ் பண்ண பழக்கிறது. சில நேரங்கள்ல நாங்கள் செய்கிற இன்னொரு பிழை, பக்கத்திலே ஒரு படத்தையும் போட்டுட்டு அந்த படத்தின் மூலம் அந்த சொல்ல பிள்ளைய கொண்டு கெஸ் பண்ண பழக்கிறது. இந்த 2 பிள்ளைகளையும் ஆரம்பத்திலேயே நாங்கள் தவிர்த்து போடுவோம். அப்படியாயின் எப்படி சொற்களை உச்சரித்து வாசிக்கிறது என்றதுதான் பிரச்சனை. அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். உண்மையில சொற்களை உச்சரித்து வாசிக்க பழகுகிற பொழுது அந்த சொற்களில இருக்கிற எழுத்துக்களை அல்லது எழுத்துக்களின் கலவைகளை சிலபிஃபை பண்ணி, அதாவது பிரிச்சு பிரிச்சு பார்க்க பழக வேண்டும். இந்த சிலபிஃபிகேஷன் இங்கிலீஷ்ல போனிக்ஸ்ல ஒரு மெதட்டாக இருந்தாலும் அது பெரியவர்களுக்கு சிக்கலான ஒரு மெதட்டாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த வகையில நாங்கள் எங்களுடைய AJD இங்கிலீஷ் கிளானில காலாகாலமாக வச்சிருக்கிற ஒரு சிலபிஃபிகேஷன் மெதட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம். அந்த மெதட் என்னன்னு சொன்னால், ஒரு மொழியில இருக்கிற 3 முக்கிய சத்தங்கள், அதாவது உயிர் சத்தம், மெய்ச்சத்தம், உயிர் மெய்ச்சத்தம், இந்த 3 சத்தங்களையும் வச்சுக்கொண்டு அதுக்கு தேவையான ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை சிலபிஃபை பண்ணி வாசிக்க பழக்கிறது. உதாரணத்துக்கு உயிர் சத்தத்துக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற வவல்ஸையும், மெய்ச்சத்தத்துக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற கன்சனன்ஸையும், உயிர்மெய் சத்தத்துக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற கன்சனன்ஸ்களை போட்டு அவரோட வவல்ஸ போட்டு பிளெண்ட் பண்ண பழக்கிறது. இந்த வழிமுறை மூலம் நாங்கள் இலகுவாக ஆங்கிலத்தில் இருக்கிற சொற்களை வாசிக்கவும், வாசிக்கிறதன் மூலம் பிற்காலத்தில் பிள்ளைகள் உச்சரித்து எழுதவும் பழகிக் கொண்டு வரோம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால், நீங்கள் சரியென்று நினைச்சால், இலகுவாக இருக்குது என்று நினைச்சால் நீங்களும் எங்களை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு சுலபமான மிக இலகுவான சின்ன சின்ன சொற்கள் மூலம் உச்சரிப்புகளையும் சத்தங்களையும் அறிமுகப்படுத்தி வாசிக்கவும், வாசிக்கிறதன் மூலம் எழுதவும் பழக்கி கொண்டு வந்து போட்டு மெல்ல மெல்லவாக அவர்களுக்கு சிக்கலான அல்லது விதிவிலக்கான ஒலி வடிவங்களை அறிமுகப்படுத்தலாம். நெடுகு போனிக்ஸ்ல எழுத்துக்கள் இந்த சத்தத்தை மட்டும் படிச்சு கொண்டிருக்காமல் இந்த சத்தங்களை பயன்படுத்தி தேவையான இடத்துல பிளெண்ட் பண்ணி சொற்களை வாசிக்க பழக்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். அந்த வகையில இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 சொற்களை அறிமுகப்படுத்தி எப்படி வாசிக்கிறது என்று சொல்லித்தர போறேன். இப்ப நாங்கள் எங்களோட 5 சொற்கள்லையும் இருக்கிற முதலாவது சொல்ல பார்ப்போம். இந்த சொல்லு ஆரம்பிக்கிறது
இங்கிலீஷில் இருக்கிற முதலாவது கன்சனன்ட். கன்சனன்ட்களை உச்சரிக்கிற பொழுது ஏர் ஃப்ளோவை வெளியில கொடுக்க கூடாது. வாயின் பகுதிகளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி அந்த ஏர் ஃப்ளோவை பிளாக் பண்றதன் மூலம் மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க பழக வேண்டும். அந்த வகையில இந்த பி என்ற எழுத்தை பி என்று சொல்லவும் கூடாது, ப ப இந்த வெளியில ஏர் ஃப்ளோ வரவும் விடக்கூடாது, ப ப என்று வாசிக்க பழக வேண்டும். அப்ப இவர் உப் என்று சொன்னார், உப் என்று சொன்னால் இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் சத்தம் வவல் சவுண்ட் ஏ. அப்ப இவ ரெண்டு பேரையும் பிளெண்ட் பண்ணுங்க. நாங்க சேர்த்து எழுதி இருக்கிறோம், பிளெண்ட் பண்ணுங்க. ப ப ப வேகமாக 2-3 தரம் இவ ரெண்டு பேரையும் கலந்து சொன்னீங்கள் என்றால் ஒரே சத்தமாக வருவினம் ப. அங்காலே ஒரு மெய்யெழுத்து இருக்குது இக், ப இக், ப இக். இப்போ வாங்க இரண்டாவது சொல்லுக்கு போ. இரண்டாவது சொல்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே எழுத்து ப ப. ஆனால் இவருக்கு பக்கத்துல எங்களுக்கு ஒலியத்தார வவல் ஒருத்தர் இருக்கிறார் ஓ ஓ. இவ ரெண்டு பேரையும் இப்ப பிளைண்ட் பண்ணுவோம். போ போ. அடுத்ததாக இருக்கிற மெய்யெழுத்து இட்ஸ் இட்ஸ், போ இட்ஸ், பாக்ஸ், போ இட்ஸ், பாக்ஸ். மூன்றாவது சொல்லுங்க. இங்கேயும் அதே பி தான் இருக்கிறார். இவரையும் ப ப என்று உச்சரித்து கொள்வோம். இவருக்கு பக்கத்துல இப்ப சவுண்ட கொடுக்கிறதுக்கு 2 வவல் வந்திருக்கிறார். இந்த 2 வவலும் சேர்ந்து ஒரு சத்தத்தை உருவாக்குகிறார். அந்த சத்தம் என்னென்று சொன்னால் ஊ ஊ. அதாவது பு பு ப ஊ பு. அங்கார வந்திருக்கிறது மெய்ச்சத்தம் இக், பு இக், புக், பு இக், புக். இப்ப நாங்கள் 4வது சொல்லுக்கு போவோம். இந்த 4வது சொல்ல கவனமா கவனிச்சீங்க என்றால் இந்த உப்ப மாதிரியே கொஞ்சம் அழுத்தமான சத்தத்தை போடுற வந்திருக்கிறார். இவருக்கு பக்கத்துல வந்திருக்கிற ஒலி சத்தம் வவல் சத்தம் ஏ. இவரை இ என்று சொல்லக்கூடாது, ஏ. இவ ரெண்டு பேரையும் பிளெண்ட் பண்ணினீங்க என்று சொன்னால் ஏ பே ஏ பே ஏ பே ஏ பே பே வந்துட்டார். இங்கால பென் பென். 4வது சொல்லையும் வாசிச்சிட்டோம். வாங்கோ கடைசி சொல்லு 5வது சொல்ல பார்ப்போம். இங்கேயும் நாங்க ஏற்கனவே உச்சரிச்சு பழகின ப இருக்கிறார், பக்கத்துல ஏ இருக்கிறார். 2 பேரையும் பிளெண்ட் பண்ணுவோம், பிளெண்ட் பண்ணுவோம். பே பே. பக்கத்துல ஏற்கனவே வாசிச்ச மாதிரி பே பே. அடுத்த எழுத்து தான் இருக்கிறார். இந்த எழுத்து எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான எழுத்து. இவர் இக்குன்னு சத்தம் போடுவர், இஸ்ன்னு சத்தம் போடுவர். இந்த எழுத்து அதாவது இந்த சீய சீக்கு பின்னுக்கு இ அல்லது ஐ அல்லது வை வரைக்குள்ள நாங்கள் இஸ் அதாவது எஸ் மாதிரி உச்சரிக்க பழக வேண்டும். இங்க ஐ இருக்கிறபடியால இவரை இஸ் என்று பயன்படுத்தும். இவருக்கு பக்கத்துல இருக்கிற உயிர் சத்தம் இ. இது ஐ அல்ல இ. அப்ப இஸ் இ சி சி. மீண்டும் இங்க இ இ. திருப்பி முழுசா வாசிப்போம். ஏ பே இஸ் இ சி இ. பென்சில் பெ சி இ. பென்சில்.
போறதுக்கு முன்னம் மீண்டும் ஒரு முறை 5 சொற்களையும் ஒருக்கா வாசிச்சுட்டு போவோம். முதலாவது bag. இரண்டாவது box. book. நான்காவது pen. ஐந்தாவது pencil. இந்த 5 வேர்டும் 5 வேர்டுகளையும் 5 சொற்களையும் நீங்கள் எங்க கண்டிருப்பீங்கள், அல்லது இந்த 5 சொற்களும் குறிக்கிற பொருட்கள் என்ன என்னன்னு சொல்லி கற்பனை செய்து கொள்ளுங்க. அதுக்கு தமிழ் சொல்லுகளை சொல்ல பழகாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு ரீடிங் வீடியோவோட சந்திக்கிறேன். வணக்கம்.